Okay. May the name of our Lord may be glorified in our midst. தேவனுடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. We have been conducting a very beautiful worship meeting. நல்லதொரு ஆராதனை கூட்டத்தை இந்த நாளிலே நாம் நடத்தினோம். Even though we cannot put the emblems on the table, and of course we are doing through the Zoom, but still God accept our worship. நாம் அப்பமும் ரசமும் வைத்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த இணையின் வாயிலாக நாம் கூடி ஆண்டவரை ஆராதித்தோம். நிச்சயமாக தேவன் இந்த ஆராதனையை பிரியப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். This morning I have prepared to take a beautiful worship in Revelation, that is chapter 4 and 5. இந்த நாள் காலையிலே வெளிப்படுத்தின விசேஷம் 4 5 அதிகாரத்திலே வரக்கூடிய ஒரு அழகிய ஆராதனையை உங்கள் முன்பதாக நான் சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Really, that is a real worship which is in heaven, which is going on. பரலோகத்திலே ஏறெடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு நல்லதொரு ஆராதனையாய் அது காணப்படுகின்றது. These days I was studying from Revelation and different books. இந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்தும் மற்ற பகுதிகளிலிருந்தும் புத்தகங்களிலிருந்தும் நான் அநேக விஷயங்களை கற்று வருகின்றேன். Last time I spoke about one church, our 7 churches, one church I have talked. கடந்த முறை அடியேன் பேசின பொழுது 7 திருச்சபைகளிலே ஒரு குறிப்பிட்ட சபையை எடுத்து நான் பேசினேன். And all the churches I have prepared it, but today I want to take this beautiful worship of the believers. மற்ற திருச்சபைகளை பற்றியுள்ள தியானத்தையும் நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளிலே இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த ஆராதனை விஷயத்தை பற்றி உங்களோட கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Revelation, if you go through to complete from 1 to 3 is an introduction. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் 3 அதிகாரங்கள் அதனுடைய chapter 1 verse 1 to 3. முதல் அதிகாரம் முதல் 3 வசனங்கள் அது இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையாக விளங்குகின்றது. Out of that, the third word is blessed is he that readeth and they that hear the words of the prophecy and keep those things which are written therein, for the time is at hand. We are all blessed people to read and study and meditate on this and to keep the word. அதிலே 3வது வசனத்திலே வாசிக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நாம் எல்லாரும் இதை வாசிக்கின்ற நேரத்தில் பாக்கியவான்களாக ஆசீர்வாதம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். We are a special grade of people in the presence of the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் சிறப்பான ஒரு இடம் பெற்றவர்களாக இருக்கின்றோம். And when we go through these portions, we understand that Lord has revealed to us so many great things in this book. இந்த பகுதிகளை நாம் வாசித்து வரும் வேளையிலே இந்த புத்தகத்தின் வாயிலாக தேவன் அநேக அற்புதமான விஷயங்களை நமக்கென்று எழுதி வைத்திருக்கிறார் என்பதை காண முடிகிறது. And in chapter 4 you can see the beautiful worship, that is verses 7 onwards, 8 onwards. 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் துவங்கி நல்லதொரு ஆராதனையை குறிப்பிட்டு எழுதப்படுகின்ற வேத பகுதியை நம்மால் காண முடியும். If you meditate in that verse, we will be lifted up from here and we will feel that we are far away from this world. இந்த வசனத்தை நாம் தியானிக்கின்ற வேளையிலே நாம் அதிகமாக ஆழமாய் சிந்திக்கின்ற பொழுது இந்த பூமியிலிருந்து நாம் சற்று உயர்த்தப்பட்டு நாம் பரத்திற்குள் எடுக்கப்பட்டதை போல ஒரு உணர்வு நமக்கு நிச்சயம் ஏற்படும். They are telling he is holy, holy, holy all the time. எல்லா காலங்களிலும் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையை நாம் கேட்க முடிகிறது. They are giving all மகத்துவம் பகுமானம் அவன் கொடுக்கிறான். மகிமையையும் கனத்தையும் அவருக்கே சமர்ப்பிக்கிறார்கள். கர்த்தாவே நீ சகலமும் சிருஷ்டிச்சவனாகும். கர்த்தாவே நீர் அனைத்தையும் படைத்தவராக இருக்கின்றீர். നീ ഇത്ര വലിയവനായ ഒരു ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലേക്ക് കടന്നു വരുവാൻ നമുക്ക് എന്ത് യോഗ്യത എന്ന് ഓർത്തുകൊണ്ട് കണ്ണിൽ നിന്ന് കണ്ണുനീർ വന്നുകൊണ്ട് നാം അവനെ ആരാധിക്കും. எவ்வளவு வல்லவராக இருக்கின்ற ஆண்டவரை துதிப்பதற்கு நாம் என்ன தகுதி படைத்திருக்கிறோம், தகுதி பெற்றிருக்கிறோம் என்பதை நினைத்தவர்களாக நாம் கண்களிலிருந்து கண்ணீர் வந்து அவரை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருப்போம். ശക്തിയും എല്ലാം കൈക്കൊള്ളുവാൻ യോഗ്യൻ അവിടുന്ന് മാത്രമെന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് അവരുടെ ഇത് താഴെ ഇടുന്നതായിട്ട് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. அவருடைய நம்முடைய எல்லா வல்லமையையும்
கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் மட்டுமே பாத்திரராக இருக்கிறார் என்றும் நினைத்து அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பு தாழ பணிந்திருப்போம். കിരീടങ്ങളെ താഴെ ഇടുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அங்கே கிரீடங்களை கீழே வைக்கின்றவர்களாக இருப்போம். What a beautiful worship which is going on in heaven on this chapter. இந்த அதிகாரத்திலே பரலோகத்திலே எவ்வளவு நல்லதொரு ஆராதனை நடைபெற்று வருகின்றதை குறித்து வாசிக்கின்றோம். If you go through it and in Revelation chapter 1 verse 4 to 3, chapter 3:22, that is the messages for the churches. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய முதல் அதிகாரம் 4ஆம் வசனம் துவங்கி 3ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனம் வரைக்குமாய் திருச்சபைகளுக்காக எழுதப்பட்ட தூதை பற்றி நாம் வாசிக்கின்றோம். And when we read this thing, we can see that 4 and 5 chapters are the worship in heaven. 4ம் 5ஆம் அதிகாரங்கள் பரலோகத்திலே நடைபெறுகின்ற ஆராதனை குறிப்பிட்டு எழுதுகின்றது. From chapter 6 onwards, 6 to 20 is this a real situation of the world and punishment and all these things is which is going on there. 6ஆம் அதிகாரம் துவங்கி 20ஆம் அதிகாரம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது உலகத்தையும் உலகத்தில் நடைபெற போகின்ற உபத்திரவங்களை பற்றியும் தண்டனையை பற்றியும் நாம் வாசிக்கின்றோம். And we can see in chapter 21 new heaven and earth now coming out. 21ஆம் அதிகாரத்திலே புதிய வானமும் புதிய பூமியும் வருகின்றதை பார்க்கிறோம். And we can also see the new Jerusalem coming down from holy place, heaven. அதுபோல பரலோகத்திலிருந்து புதிய எருசலேமானது கீழிறங்கி வருகின்றதை வாசிக்கின்றோம். And we can see all these things in this, if you divide it and like that, you can face it. இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இவ்வண்ணமாய் பகுத்து பிரித்து படிக்கின்ற பொழுது ஒவ்வொன்றாய் புரிந்து கொள்ள முடியும். Then we have to understand that from 6 to 20, there are a lot of things which is mentioned, but at that time we are not in this world. 6 முதல் 20ஆம் அதிகாரம் வரைக்குமாய் வாசிக்கக்கூடிய அநேக விஷயங்கள் அநேக உபத்திரவத்தினுடைய காலங்களிலே நாம் அதாவது திருச்சபையானது இந்த பூமியிலே இருக்க போவதில்லை. അതിന്റെ 22 മുതൽ 22ന്റെ 6 മുതൽ 21 വരെ അന്ത്യ സന്ദേശം നമുക്ക് അവിടെ കിട്ടുന്നുണ്ട്. 21 6 முதல் கொண்டு 22 வரைக்கும் 22 chapter 6 to 21. 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்குமாய் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய இறுதியான ஒரு செய்தியாய் அது வாசிக்கின்றோம். That is a great message over there. அது மிகப்பெரிய ஒரு செய்தியாய் அது இங்க இருக்கின்றது. അങ്ങനെ ഈ വെളിപാട് പുസ്തകം ആ നിലയിൽ വിഭജിച്ചുകൊണ്ട് പഠിച്ചാൽ വളരെ വ്യക്തമായ പല പല കാര്യങ്ങൾ നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. இவ்வண்ணமாய் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் பகுத்து பிரித்து படிப்போமானால் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். And here in the 5th chapter we can see there is a book which is there in his presence of the Lord. 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு புத்தகம் இருக்கின்றதை காண்கிறோம். And John saw that book and யோவான் he wept much because there was no man worthy to open the seal of the book. யோவான் அந்த புத்தகத்தை பார்க்கிறார். பார்த்த நேரத்தில் அந்த புத்தகத்தை திறப்பதற்கும் முத்திரைகளை உடைப்பதற்கும் பாத்திரவான் ஒருவரும் இல்லை என்று காண்கிறார். And one of the elders says, weep not, there is somebody. அங்கே மூப்பர்களில் ஒருவராக இருக்கின்றவர் யோவானை பார்த்து இனி அழ வேண்டாம், இதை உடைப்பதற்கு ஒருவர் பாத்திரவான் இருக்கிறார் என்கிறார். And we know that our Lord Jesus Christ, who is crucified and risen, and he is over there, and he is the only one who can open the seal of the 7 seals of that book. நாம் அறிந்தவண்ணமாக அந்த புத்தகத்தில் உள்ள 7 முத்திரைகளையும் அதை உடைப்பதற்கு பாத்திரவனாக இருக்கின்ற ஒருவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை காண்கிறோம். He is in the tribe of Judah, and the root of David hath prevailed to open this book. அவர் யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். And this is the great thing we have seen in this thing. நாம் இதிலே பார்க்கின்ற மாபெரும் விஷயமாய் இது அடங்கி இருக்கின்றது. If you meditate on that, the greatness of our Lord Jesus Christ, we will be without words. We will meditate, we will pray to him.
இதை நீங்கள் தியானிக்கின்ற வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்தான குணாதிசயத்தையும் நாம் கற்றறிந்து கொண்டு நிச்சயமாய் அவரிடம் ஜெபிக்க முடியும். In the chapter 5 and verse 8, if you read it, 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, and we can see that, have you ever thought of your prayers are aroma in heaven? உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே சுகந்த வாசனையாய் ஏறெடுக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் நினைத்ததுண்டா? This is the picture when we get it when we read chapter 4 and 5. Our prayers are aroma in heaven. 4ம் 5ஆம் அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் ஏறெடுக்கின்ற ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அது சுகந்த வாசனையாக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாம் காண முடிகிறது. Here is a glimpse of life in heaven. You can see it here. அதனுடைய ஒரு காட்சியை தான் நீங்கள் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்க முடியும். We see that God Almighty on the throne there. சர்வ வல்லவராக இருக்கின்ற ஆண்டவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். The throne is kept and then Lord is not coming. He is on the throne there only. சிங்காசனம் அங்கே தனித்து வைக்கப்பட்டு அதன் பின்பதாக ஆண்டவர் வந்து அங்கே அமர்கிறார் என்பதல்ல, மாறாக அந்த சிங்காசனத்திலே ஆண்டவர் வீற்றிருக்கின்றார். He had the scroll in his hand. அவருடைய கரத்திலே அந்த புத்தகம் இருக்கின்றது. And then there is 7 seals are there. அந்த சுருளிலே 7 முத்திரைகள் இருக்கின்றது. They all are to be pulled out. அவைகள் அனைத்துமே உடைக்கப்பட வேண்டும். And there was nobody, when John looks, he was crying, but there is our Lord Jesus Christ who is able to do that. யோவான் அங்குமிங்குமாய் சுற்றி பார்த்த நேரத்திலே அதை உடைப்பதற்கு ஒருவரும் இல்லாத காரணத்தினாலே கண்ணீர் விடுகின்றார். ஆனால் அதன் பின்பதாக அதனை உடைப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்றார். The opening of the scroll represents the final days of history, and pulling of the seal is the final day history will pass through, be passed through. அந்த தோல் சுருளினுடைய அதுல எழுதப்பட்டிருக்கின்ற விஷயங்களும் அதே போல அதனை உடைப்பதும் இந்த சரித்திரத்தினுடைய கடைசி நாட்களும் அதை பற்றி எழுதியிருக்கின்ற விஷயங்களும் ஆகும். Well, we are all moving to that date. நாம் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட நாளை நோக்கி பயணிக்கின்றோம். We know that at first John wept it there. அதை பார்த்த மாத்திரத்திலே யோவான் கண்ணீர் விடுகின்றார். But by dying on the cross of Calvary, Lord Jesus is capable to open the 7 seals of it. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்ததன் மூலமாக அந்த 7 முத்திரைகளையும் உடைப்பதற்கு தகுதி பெற்றவராக இருக்கிறார். That reminds us that the redemptive power of our Lord Jesus Christ. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் வல்லமையை அது எடுத்துரைக்கின்றது. And he has done it victoriously, and everything is stopped there. அதை அவர் வெற்றி சிறந்து அங்கே முழுவதுமாய் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். In the next words we can see a lion is standing. Lion. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு சிங்கம் அங்கே நிற்கிறதை பார்க்க முடியும். As a lion's pictured as a lamb. ஒரு சிங்கம், ஆனால் அது ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய சித்திரத்தை உடையதாக காட்சியாய் காண்பிக்கப்படுகிறது. It's a beautiful image of. அது நல்ல ஒரு அழகிய சித்திரமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பிக்கிறதாக இருக்கிறது. Victory on the cross, he is standing there, and he is not lying there, he is standing there, and he had been killed. படுத்துக் கொள்கிறவராக அல்ல, மாறாக நின்று கொண்டிருக்கின்றார். It is as sure as though the lion had devoured the foe. அந்த சிங்கம் தனக்கு முன்பதாக இருக்கின்ற சத்துருக்கள் முழுவதையும் அது பட்சித்து போட்ட ஒரு சித்திரமாக இருக்கின்றது. Yeah, that's a great thing. It is happening there. அதுதான் the lamb is worthy to take the scroll and scroll of redemptive history from God's hand. தேவனுடைய கரத்திலிருந்து இந்த முழு சரித்திரத்தினுடைய மீட்பின் கிரியையை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்குவதற்கு ஆட்டுக்குட்டியானவர் முழு தகுதியையும் பெற்றிருக்கின்றார். This is such a kingly act. 24 elders of heaven, they worship there. அது ஒரு ராஜரீகமான ஒரு செயலாக இருக்கின்றது. அது நடைபெறும் நேரத்திலே அங்கே சூழ இருக்கின்ற 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். These 24 elders fall down before the lamb and worship him.
இந்த 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து ஆராதிக்கிறார்கள். And there is a golden veil, veil அங்கே ஒரு பொன் திரை காணப்படுகிறது. filled with the odors of incense. அங்கே தூப வர்க்கத்தினாலே முழுவதுமாய் பொதியப்பட்டுள்ள அந்த திரைச்சீலை. Revelation chapter 5 and 8 says they are the prayers of the saints. 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவைகள் அனைத்தும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். That means our prayers are the aroma of heaven. அப்படியானால் நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்திலே அது சுகந்தமாய் ஏறெடுக்கப்படுகின்றது. It is a sweet smelling savor to the Lord. அது ஆண்டவருக்கு சுகந்த வாசனை ஏறெடுக்கக்கூடிய தூப வர்க்கமாக இருக்கின்றது. And it is before God and before the lamb. அது தேவனுக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் ஏறெடுக்கப்படுகிறது. By this thing we are all the more vigorously encouraged to pray more and more to the Lord. இதன் மூலமாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஜெபிக்கவும் உத்வேகமும் ஊக்குவிக்கவும் படுகின்றோம். Do you ever think that our prayers are stored up in heaven? நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்திலே சேகரிக்கப்படுகிறது என்பது எப்பொழுதாவது நாம் நினைத்ததுண்டா? I was trying to go through many verses. Our prayers are stored up in heaven and it is presented to the Lord. Then heavenly worship, when his heavenly council is worshiping, there it is offering. நான் அநேக வார்த்தைகளால் இதை நான் தியானித்தேன். இதை வாசிக்கும் போது நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்கள் அனைத்துமே அது பரலோகத்திலே சேர்க்கப்பட்டு அங்கே இருக்கின்றவர்களுக்கு முன்பதாக அது சமர்ப்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. And that is offered to our Lord Jesus Christ. அது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அது சமர்ப்பிக்கப்படுகிறது. This is the real heavenly act of worship. இதுதான் உண்மையான பரலோகத்தினுடைய ஆராதனை நிலைமையாக இருக்கின்றது. Let us all bless and adore and worship the Lord. நாம் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் செய்வோம். We are here below in this earth, but we have to worship the Lord and bless him, and all the prayers of ours will be collected over there and it is given to the Lord. நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகின்றோம். இங்கே இருந்து ஏறெடுக்கக்கூடிய நாம் நம்முடைய துதியும் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய ஸ்தோத்திரமும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக அது சமர்ப்பிக்கப்பட்டு அது ஏறெடுக்கப்படுகின்றது. The worship council of heaven, this 24 elders, 4 beasts, everything, this is a very special thing in this book. பரலோகத்தில் ஏறெடுக்கப்படுகின்ற அந்த ஆராதனையில் சூழ இருக்கக்கூடிய அந்த ஆராதனை சங்கம் என்று சொல்வது 24 மூப்பர்களையும் அங்கே சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் சேர்த்ததாக அது மிக அழகாக இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டுள்ளது. Their center of action was the slain lamb. அதனுடைய மைய கருப்பொருளாய் விளங்கக்கூடியவர் அங்கே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியாகும். And because of the lamb is slain, and we are all now believers. We are all accepting him and we are believers now. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவர் நிமித்தமாய் நாம் எல்லாருமே அங்கே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் விசுவாசிகளாக இருக்கின்றோம். The last book is called Revelation. கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is revealing the unknown things to us. அது நமக்கு அறியாதவைகளை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றது. And it is the completion of the world history. அது உலக சரித்திரத்தினுடைய முடிவுரையாய் விளங்குகின்றது. It narrates the past, present and the future of man. மனுஷனுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முழுமையாக அது எடுத்துரைக்கின்றது. And these things are revealed to John in Patmos, and we are now able to read and write and meditate, and we can do so many things on this. இவைகள் அனைத்துமே பத்மோ தீவிலே நாடு கடத்தப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அவர் அதனை எழுதின பின்பதாக நாம் இதை வாசிக்கின்றோம், இதை கற்றுக்கொள்கிறோம், இதை தியானிக்கின்றோம். When we go through the gospel, we can சுவிசேஷத்தை வாசிக்கும் போது we can see Christ in his lowest estate. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மிகவும் தாழ்வான நிலைமையில் இருக்கின்றதை பார்க்க முடியும். But in Revelation we can see he is in the highest position. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்திலோ அவருடைய உயரமும் உன்னதமான ஸ்தானத்திலே வீற்றிருக்கிறதை பார்க்கிறோம். And chapter 5 it shows a beautiful narration of worship in heaven. 5ஆம் அதிகாரத்திலே அங்கே பரலோகத்திலே ஏறெடுக்கப்படக்கூடிய ஒரு நல்லதொரு ஆராதனையை பற்றிய ஒரு காட்சி அமைந்திருக்கின்றது. In chapter
that chapter, if you meditate in hours and hours, we will be meditating only. நாம் இந்த அதிகாரத்தை மணிக்கணக்காக நாம் தியானிக்கின்ற வேளையிலே நாம் தியானித்துக் கொண்டு மட்டுமே காணப்படுவோம். In Genesis, when you go to there, Genesis chapter 1, and நீங்கள் ஆதியாகம புத்தகம் முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது you can see the Lord created the heaven and earth. ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்பதை வாசிக்கிறோம். No other book in the world is authentically describe the creation of universe. இந்த அண்ட சராசரத்தினுடைய சிருஷ்டியையும் இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக எடுத்துரைக்கக்கூடிய வேறு எந்த புத்தகமும் இல்லை. This is a really opening of science, story and Bible facts. இது வேதாகமத்தினுடைய சரித்திரத்தையும் அதே போல சத்தியங்களையும் அடையாளங்களையும் எடுத்துரைக்கக்கூடிய ஒன்றாய் விளங்குகின்றது. തിരുവചനത്തിൽ കൊടുത്തിരിക്കുന്ന പ്രപഞ്ചത്തിന്റെ ഉൽപ്പത്തിക്ക് സമാനമായി യാതൊന്നും ഈ ലോകത്തിലെ സയന്റിസ്റ്റ് കണ്ടുപിടിച്ചിട്ടില്ല. வேதவசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற பிரபஞ்சத்தினுடைய விளக்கங்களை பற்றி இருக்கின்ற விஷயங்களை உலகத்தில் இருக்கின்ற வேறு எந்த அறிவியல் அறிஞர்களாலும் அது கண்டுபிடிக்க முடியும். ശാസ്ത്ര ലോകത്തിന് അത് ഇന്ന് കഴിഞ്ഞിട്ടുമില്ല, ഇനി മേലിൽ കഴിയുകയുമില്ല. அறிவியல் உலகத்தினாலே அது இன்னும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை, இனிமேலும் அது கண்டுபிடிக்கப்பட இயலாது. എന്നാൽ കർത്താവ് കൂടുതൽ സ്നേഹിച്ച ശിഷ്യൻ ഇത് കാണുകയാണ് പത്മോസിൽ. ஆனால் ஆண்டவரால் அதிகம் நேசிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சீஷனாக இருந்த யோவான் பத்மோ என்ற தீவிலே இதனை காண்கிறார். നമുക്കൊരു കാര്യം അറിയാം, ഈ സൃഷ്ടിച്ചവനായ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ നിന്ന് ഈ ഭൂമിയും ആകാശവും ഓടിപ്പോകുന്നു നാം വായിക്കുന്നുണ്ട്. சிருஷ்டித்தவராக இருக்கின்ற இந்த கர்த்தருக்கு முன்பதாக அவர் படைத்திருக்கின்ற இந்த வானமும் பூமியும் அது அழிந்து போகும் அல்லது அகன்று போகும் என்பதை நாம் வாசிக்கின்றோம். അത് നാം വായിക്കുമ്പോൾ നമുക്ക് ന്യായമായ ഒരു ചോദ്യം നമ്മുടെ മുന്നിലേക്ക് വരും. அதை வாசிக்கும் பொழுது நியாயமான ஒரு கேள்வி நம்முடைய மனதிலே எழும். നമ്മുടെ മുന്നിലേക്ക് വരുന്നത് സഹസ്രാബ്ദ വാഴ്ചയിൽ ധാരാളം ജനങ്ങൾ രക്ഷപ്പെടും, അവരെവിടേക്ക് പോകും എന്നുള്ളതാണ്. 1000 ஆண்டு ஆட்சி காலத்திலே அரசாட்சியினுடைய நாட்களிலே அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களே, அவர்கள் எல்லாரும் எங்கே செல்வார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்பும். വാനവും ഭൂമിയും ഓടിപ്പോയി അവരെവിടോട്ട് പോകും എന്നുള്ള ക്വസ്റ്റ്യൻ വരാം. வானமும் பூமியும் ஒளிந்து போகும் நேரத்திலே அவர்கள் எல்லாரும் எங்கே செல்வார்கள்? എന്നാൽ നമുക്ക് ആ സഹസ്രാബ്ദത്തിന്റെ ബിഗിനിങ്ങിൽ സ്വർഗത്തിൽ നിന്ന് പുതിയ യെരൂശലേം ഇറങ്ങി വരുന്നത് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. ஆனால் 1000 ஆண்டு ஆட்சியினுடைய ஆரம்ப அதனுடைய முடிவிலே புதிய எருசலேமானது வானத்திலிருந்து கீழிறங்கி வருகிறதை நாம் அதில் ஜீவிക്കുന്നവരെ രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവമക്കൾ സഭയല്ലാതെ മറ്റാരും അവിടെ ഇല്ല. அதிலே ஜீவிப்பவர்கள் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் அல்லாமல் வேறு யாரும் இல்லை. അപ്പോൾ നമ്മൾ ന്യായമായി ചിന്തിക്കും, ഇവർ എവിടെ പോകും? ദൈവത്തിന്റെ അനേക വാസസ്ഥലങ്ങളൊന്നും ഉണ്ടെന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട് യോഹന്നാൻ 4:14-2. அப்படியானால் இவர்கள் எல்லாரும் எங்கே போவார்கள் என்ற ஒரு நியாயமான கேள்வி நம்முடைய மனதிலே எழும்பும். நாம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கும் பொழுது அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். അതെ, അത് അവിടെയുള്ള ഏതെങ്കിലും ഒരു വാസസ്ഥലത്തിൽ ദൈവം ഇവരെ ആക്കുമെന്നുള്ളതിന് യാതൊരു സംശയമില്ല. அதில் உள்ள வாசஸ்தலங்களிலே ஒன்றிலே நிச்சயமாய் தேவன் இவர்களை அமர பண்ணுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ദ്വേഷിക്കുന്നവരെ സാത്താൻ വഞ്ചിച്ച് ഇസ്രായേലിനോട് എതിരായി യുദ്ധം ചെയ്യുവാനായിട്ട് കൂട്ടിക്കൊണ്ടുവരുന്നതായിരിക്കും. அதிலே மீதமாக இருக்கக்கூடிய ஜனங்களை சாத்தான் வஞ்சித்து இஸ்ரவேலுக்கு எதிராக போர் செய்வதற்கு அவர்களை ஏமாற்றி அழைத்து கொண்டு வருவார். ദൈവം നശിപ്പിച്ചു കളയും. தேவன் அவர்களை அழித்து போடுவார். അവരിൽ ശേഷിക്കുന്നവരെ ദൂതന്മാർ പിടിച്ച തീപ്പൊയ്കയിലേക്ക് തള്ളിക്കളയും. அதிலே மீதியாக இருப்பவர்களை தேவ தூதர்கள் அவர்களை பிடித்து அக்னி சூளையிலே எரிந்து விடுவார்கள். നാം ഈ കാര്യങ്ങൾ ഗ്രഹിച്ചു വരുമ്പോൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കർത്താവ് നമുക്ക് തന്ന ഈ അറിവ്, ഇത് നമ്മുടെ ഗുണം കൊണ്ടും നമ്മുടെ അറിവിന്റെ ഗുണമൊന്നുമല്ല, കർത്താവ് നമുക്ക് വെളിപ്പെടുത്തുന്നിരിക്കുന്ന ഈ വലിയ വലിയ കാര്യങ്ങൾ എത്ര அதிசயகரമെന്ന് നമ്മൾ ഓർക്കുകയാണ്. இவையெல்லாம் நாம் வாசித்து பார்க்கின்ற வேளையிலே அது நம்முடைய அறிவு நிமித்தமாக அல்ல, மாறாக தேவன் நமக்கென்றும் வெளிப்படுத்தி எழுதியிருக்கின்றவைகளுடைய மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. അങ്ങനെ നാം അങ്ങനെ ജീവിക്കുന്ന ഈ ലോകത്തിൽ നമുക്ക് എത്രയോ കാര്യങ്ങൾ വെളിപ്പെടുത്തി തരുവാൻ ദൈവത്തിന് പ്രസാദം തോന്നി. இவ்வண்ணமாக நாம் ஜீவிக்கக்கூடிய காலங்களிலே நடைபெறுகின்றவைகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு அவருக்கு தயவு தோன்றியது.
ദൈവ സൃഷ്ടിയുടെ കേന്ദ്രമായിട്ടാണ് ഈ ഭൂമിയെ അന്ന് ലോകം ദൈവം സൃഷ്ടിച്ചത്. தேவ சிருஷ்டிப்பினுடைய மையப்பகுதியாகத்தான், அதனுடைய மகுடமாகத்தான் இந்த பூமியை அந்த நாட்களிலே தேவன் சிருஷ்டித்தார். ജനസിസ് 1:1 നമ്മൾ ആദിയിൽ ദൈവം ആകാശവും ഭൂമിയും സൃഷ്ടിച്ചു എന്ന് നാം വായിക്കുന്നു. ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கிறோம். എന്നാൽ റെവലേഷൻ 21:1 നാം വായിക്കുന്നു പുതിയ ആകാശവും പുതിയ ഭൂമിയും. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இதோ புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். ഉൽപ്പത്തിയിൽ നാം വായിക്കുന്നു സമുദ്രം ഇനി ഇല്ല, സമുദ്രം ഉണ്ടാക്കിയെന്ന് നാം വായിക്കുന്നു. ജനസിസ് 1:10. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முதல் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சமுத்திரம் உண்டாக்கப்பட்டது என்றுதான் வாசிக்கிறோம். എന്നാൽ റെവലേഷൻ 21:1 നാം വായിക്കുന്നു സമുദ്രം ഇനി ഇല്ല എന്ന് നാം വായിക്കുന്നു. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று என்று வாசிக்கிறோம். ഉൽപ്പത്തിയിൽ നാം വായിക്കുന്നുണ്ട് 1:16 സൂര്യനെ ദൈവം സൃഷ്ടിച്ചു. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 10வது வசனத்திலே சூரியனை கர்த்தர் உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். എന്നാൽ റെവലേഷൻ 21:23 സൂര്യൻ ഇനി ആവശ്യമില്ല എന്ന് കർത്താവ് തീരുമാനിച്ചു. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்று காண்கிறோம். ഉൽപ്പത്തിയിൽ 1:5 നമുക്ക് കാണാം രാത്രി സ്ഥാപിതമായി ഈ ലോകത്തിൽ. ஆதியாகமம் முதல் அதிகாரம் 5வது வசனத்திலே இருள் சூழ்ந்திருந்தது என்று அங்கே வாசிக்கிறோம். രാത്രി സ്ഥാപിതമായി. എന്നാൽ 22:5 കാണുന്നത് രാത്രി അവിടെ ഇല്ല എന്നാണ്. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 22:5 அங்கே ராக்காலம் இராது என்று வாசிக்கிறோம். നാം ഇവിടെ വായിക്കുന്നുണ്ട് ഉൽപ്പത്തി 3:17 ഭൂമി ശാപഗ്രസ്തമായി എന്ന് വായിക്കുന്നുണ്ട്. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பூமியானது சாபத்தீடானது என்று காண்கிறோம். റെവലേഷൻ 21:4 നാം വായിക്കുന്നു ഇനി ശാപം ഇല്ല എന്ന് നാം വായിക്കുന്നു. வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 ഇനി சாபம் இல்லை. ഉൽപ്പത്തിയിൽ നമ്മൾ കാണുന്നുണ്ട് ഇവരെ ആദമിനെ ഹവ്വയും ജീവവൃക്ഷത്തിൽ നിന്ന് പുറത്താക്കിയെന്ന് നാം വായിക്കുന്നുണ്ട്. ஆதாமையும் ஏவாளையும் ஜீவ விருட்சத்தினின்று அவர்களை தேவன் துரத்தி விட்டார் என்று வாசிக்கிறோம். ജീവവൃക്ഷത്തിലേക്കുള്ള അധികാരമാണ് നമുക്ക് ഇവിടെ കിട്ടുന്നത്. ஜீவ விருட்சத்திற்கேறாக ஏதுவாக இருக்கின்ற அதிகாரத்தை தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறதை வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்துரைக்கிறது. ഉൽപ്പത്തിയിൽ മരണം ഉണ്ട് എന്ന് മരണം കാണുന്നുണ്ട്. ஆதியாகமத்திலே மரணத்தை காண்கிறோம். എന്നാൽ 21:4 മരണം ഇനി ഇവിടെ ഇല്ല എന്ന് നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 21:4 இனி மரணம் இல்லை என்று வாசிக்கிறோம். കഷ്ടതയും വേദനയും ഉൽപ്പത്തി 3:17 ഉണ്ട്. കഷ്ടതയും വേദനയും ഉണ്ട് ഉൽപ്പത്തിയിൽ. கஷ்டமும் வேதனையும் உண்டு என்பதை பற்றி ஆதியாகமம் 3:17 வாசிக்கிறோம். എന്നാൽ ഇവിടെ ഇനിമേൽ വേദന ഇല്ല എന്നാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. ஆனால் இங்கே இனிமேல் வேதனை இல்லை என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கிறோம். സമുദ്രം ഇല്ല എന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. ഇത് എല്ലാം മാറ്റിക്കളയും. சமுத்திரம் அங்கே இல்லை என்பதையும் அது முழுவதுமாய் அகற்றப்பட்டு போகின்றது என்பதை காண முடிகிறது. എന്നാൽ അതിനു വേണ്ടുന്നതായ അറേഞ്ച്മെന്റ് ഈ മറ്റേ സ്ഥലത്ത് അതിനു വേണ്ടുന്നതായ അറേഞ്ച്മെന്റ് കർത്താവ് ചെയ്തിട്ടുണ്ട്. ஆனால் அதற்கு இதுவாக மற்ற இடங்களுக்கும் அதற்கேற்ற ஆயத்தங்களையும் தேவன் செய்து வைத்திருக்கிறார். പുതിയ ഭൂമിയിലെ ഏറ്റവും ശ്രേഷ്ഠമായിട്ടുള്ളത് കർത്താവിന്റെ മണവാട്ടി സഭയാണ്. புதிய பூமியிலே மிகவும் சிறப்பம்சம் கொண்டதாய் விளங்க போகின்றது ஆண்டவருடைய மணவாட்டியாக இருக்கின்ற அவருடைய சபை. മണവാട്ടി സഭയുടെ വലിപ്പം ഇന്ന് നാം യഥാർത്ഥമായി ഗ്രഹിക്കുന്നില്ല പലപ്പോഴും. அவருடைய மணவாட்டியாக இருக்கின்ற அந்த திருச்சபையினுடைய மகத்துவத்தை இன்றைக்கு உண்மையாய் நாம் புரிந்து கொள்வதில்லை. ഞാനും നിങ്ങളും എത്രമാത്രം ജാഗ്രതയോടുകൂടിയുള്ള ഒരു ക്രിസ്തീയ ജീവിതം ചെയ്ത് ക്രിസ്തുവിന്റെ മണവാട്ടിയായി അവിടെ ചെല്ലുവാൻ ശ്രമിക്കേണ്ടിയിരിക്കുന്നു. நீங்களும் நானும் எவ்வளவு அதிக கவனத்துடன் ஜாக்கிரதையுடன் ஜீவித்து அங்கே கிறிஸ்துவனுடைய மணவாட்டியாய் செல்ல வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொண்டிருக்க வேண்டும். നാം എല്ലാവരും വിശ്വാസികളാണെങ്കിലും പലപ്പോഴും നമ്മൾ ഉദാസീനരായി പോകാറുണ്ട്. நாம் எல்லாரும் விசுவாசிகளான பொழுதிலும் அநேக நேரத்தில் அலட்சியமான மனோபாவத்தோடு போக முடியும். അത് ഒരു നാളും നമ്മുടെ ജീവിതത്തിൽ പാടില്ല. அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடாது. പാപത്തിന്റെ ഫലമായ ശാപത്തിൽ നിന്നും വിടുതൽ ഭൂമിക്ക് ആവശ്യമാണ്. பாவத்திலிருந்து இருக்கக்கூடிய விடுதலையானது பூமிக்கு தேவைப்படுகின்றது.
അങ്ങനെ ഇത് പഠിക്കുന്നതുകൊണ്ട് ഇതാണ് രണ്ട് പത്രോസിന്റെ ലേഖനത്തിൽ നമുക്ക് കാണാൻ കഴിയും, ആകാശവും ഭൂമിയും ചുട്ടഴിയുമെന്ന്. ஆனால் இதனோட ஒப்பிட்டு பேதுரு நிருபத்துல என்ன வாசிக்கும் பொழுது வானமும் பூமியும் வெந்து உருகி போன என்று வாசிக்கின்றோம். അതുപോലെ നിങ്ങൾ എത്ര വിശുദ്ധ ജീവിതവും ഭക്തിയുള്ളവരായിരിക്കണമെന്ന് കർത്താവ് പറയുന്നുണ്ട്. எவ்வளவு பரிசுத்தமும் பக்தியும் நிறைந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று பேதுரு நமக்கு நினைப்பூட்டுகிறார். ഞാൻ ചിലപ്പോൾ ഓർത്തിട്ടുണ്ട്, ഞാൻ കണ്ടിട്ടുള്ളതിലേക്കും വലിയ സയന്റിസ്റ്റ് പത്രോസ് ആണല്ലോ. நான் பார்த்ததிலே மிகப்பெரிய ஒரு அறிவியல் அறிஞராக பேதுரு இருக்கிறார் என்று சொல்லி நான் எப்பொழுதாவது நினைத்ததுண்டு. ഈ മൂലവസ്തു അഴിഞ്ഞു പോകുമെന്ന് പറഞ്ഞത് എത്ര 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ. இந்த வானம் பூமியும் ஒளிந்து போகும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்புதான். மூலவஸ்துக்கள், that is atom. அதாவது இந்த அணு அழிந்து போகும் என்பதை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் அதனை கணித்திருக்கிறார். ഇന്നത്തെ സയന്റിസ്റ്റ് ആറ്റം കണ്ടുപിടിച്ച് അതിന്റെ എക്സ്പ്ലോഷനും അതിന്റെ എല്ലാം അവർക്ക് മനസ്സിലായി. இன்றைக்கு விஞ்ஞானிகள் அந்த அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்து அதனை பற்றி அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ഗലീല കടലിലെ വെറും സാധാരണക്കാരനായ ഒരു മീൻപിടുത്തക്കാരന് ഇത്ര വലിയ പരിജ്ഞാനം ദൈവം കൊടുക്കാൻ കഴിയുന്നു എങ്കിൽ ഇതേ ദൈവം നമ്മളെ നടത്തുന്ന ഓരോ നിമിഷവും നമ്മളെയും നിശ്ചയമായിട്ടും ആ നിലയിൽ പരിപാലിക്കാൻ കഴിയും. അത് എത്രമാത്രം നമ്മൾ അവനോട് അടുത്തിരിക്കുന്നു എന്നുള്ളതിന് ബാധ്യതയായിരിക്കും. கலிலேயா கடலிலே ஒரு சாதாரண ஒரு மீனவனாக மீன்பிடி தொழிலை செய்து வந்திருந்து அந்த பேதுருவுக்கு இவ்வளவு அதிகமான ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னால் தேவன் நமக்கு எவ்வளவு அதிகமான ஞானத்தை கொடுப்பதற்கும் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவரோடு எவ்வளவு அதிகமாக நெருக்கமாக ஜீவிக்கின்றோமோ என்பதன் அடிப்படையில் தான் இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். മീഖായുടെ പ്രവചനം 7-ാം അധ്യായത്തിന്റെ 13-ാമത്തെ വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നുണ്ട്, ഭൂമി നിവാസികൾ നിമിത്തവും അവരുടെ പ്രവൃത്തികളുടെ ഫലം ഹേതുവായും ശൂന്യമായി തീരും. மீகா 7-ாம் அதிகாரம் 13வது வசனத்திலே, ஆனாலும் பூமி தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளினுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். ഏകദേശം 2400 വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ പ്രവചിച്ച ഒരു കാര്യമാണ്. ஏறக்குறைய 2400 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக உரைத்த விஷயமாக இருக்கின்றது. അത് മിക്കവാറും നടക്കുവാൻ പോകുന്ന കാര്യം, മിക്കവാറും അല്ല സൂക്ഷ്മമായിട്ട് നടക്കുവാൻ പോകുന്ന കാര്യമാണ്. அது நிச்சயமாகவே அது நடைபெற போகின்ற ஒரு காரியமாகும். അതുപോലെ തന്നെ മീഖായുടെ ലേഖനം പ്രവചനം നാം പഠിച്ചാൽ മീഖ 1:4 നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, குணமாக மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது முதல் அதிகாரம் 4வது வசனத்திலே, തീയുടെ മുമ്പിൽ മെഴുകു പോലെയും കിഴുക്കാൻ തൂക്കത്തിൽ ചാടുന്ന വെള്ളം പോലെയും പർവ്വതങ്ങൾ അവന്റെ കീഴിൽ ഉരുകിപ്പോകും, താഴ്വരകൾ പിളർന്നു പോവുകയും ചെയ്യും. மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தரையை பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். 97-ാം സങ്കീർത്തനത്തിന്റെ 5-ാം വാക്യം നാം വായിക്കുന്നത്, 97-ാം സംഗീതത്തിനുடைய 5வது വസനത്തിലെ, യഹോവയുടെ സന്നിധിയിൽ നിന്ന് സർവ്വഭൂമിയെയും കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ പർവ്വതങ്ങൾ മെഴുകുപോലെ ഉരുകിപ്പോകും. கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. ഈ ലോകം ഉരുകില്ല പോകില്ല എന്നൊക്കെ പറയുന്ന എത്രയോ ആളുകൾ ഇപ്പോഴും ഉണ്ട്. இந்த உலகம் உருகி போவதில்லை, அழிந்து போவதில்லை என்று சொல்லக்கூடிய எத்தனையோ ஆட்கள் இன்றும் இருக்கிறார்கள். 2400 വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ കർത്താവ് അത് വെളിപ്പെടുത്തി. 2400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். നമ്മൾ ജീവിക്കുന്ന ഈ കാലയളവ് അതിനുള്ള സമയത്തേക്ക് അടുത്തു വന്നിരിക്കുകയാണ്. இந்த நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் அதற்காக இருக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் சமீபித்து வந்திருக்கின்றது. നമ്മുടെ കർത്താവിന്റെ വരവിനു വേണ്ടി ഇനി യാതൊരു പ്രവചന വിഷയങ്ങളും നടക്കുവാൻ ആവശ്യമില്ല, എല്ലാം നടന്നു കഴിഞ്ഞിരിക്കുകയാണ്. நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு ஏற்றவனமாக சொல்லப்பட்ட அவருடைய தீர்க்க தரிசனங்கள் இன்னும் ஒன்றும் நிறைவேற போக வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் நிறைவேறி ஆயிற்று. ഏത് നിമിഷവും നമ്മുടെ കർത്താവ് വരുവാൻ കഴിയും. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நம்முடைய ஆண்டவர் வரலாம். എന്നാൽ നാം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഈ നല്ല കർത്താവിനെ എങ്ങനെ ഏത് നിലയിൽ ആരാധിക്കുന്നു എന്നുള്ളത് വളരെ ശക്തമായി നാം ചിന്തിക്കേണ്ട ഒരു വിഷയമാണ്. ஆனால் நாம் அந்த நல்ல ஆண்டவரை எவ்வளவு அதிக உண்மை உத்தமமோடு கூட ஆராதிக்கின்றோம், சேவிக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். നമ്മുടെ ആരാധന വളരെ ഭയഭക്തിയോടുള്ളതായിരിക്കണം. நம்முடைய ஆராதனை மிகவும் பயபக்தியுடன் காணப்பட வேண்டும். അത് ഏറ്റവും വിശുദ്ധിയിൽ ചെയ്യേണ്ട ഒരു കാര്യമാണ്. அதிக பரிசுத்தத்துடன் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அது വളരെ സന്തോഷത്തോടെ ചെയ്യേണ്ട ഒരു കാര്യമാണ് നമ്മുടെ ആരാധന.
நம்முடைய ஆராதனை மிகுந்த சந்தோஷத்துடன் ஏறெடுக்கப்பட வேண்டியதாகும். നമ്മുടെ ആരാധന ദൈവം പ്രസാദിക്കുമാറുള്ള ഒരു ആരാധനയായിരിക്കണം. நம்முடைய ஆராதனை தேவன் பிரியப்படக்கூடிய ஆராதனையாக இருக்க வேண்டும். നമ്മുടെ കർത്താവ് പറഞ്ഞു, ഞാൻ വിശുദ്ധനായിരിക്കുന്ന പോലെ നിങ്ങളും വിശുദ്ധരായിരിപ്പീൻ എന്ന് പറഞ്ഞു. நம்முடைய ஆண்டவர் சொன்னது போல, நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றார். വിശുദ്ധനായ ദൈവത്തെ ആരാധിക്കുവാനായിട്ടാണ് ഇന്ന് രാവിലെ നമ്മൾ സഭയായി കൂടി വിവിധ സ്ഥാനങ്ങളിൽ ഇരുന്ന് ആരാധിച്ചത്. பரிசுத்தராக இருக்கக்கூடிய அந்த ஆண்டவரைத்தான் நாம் பல்வேறு இடங்களிலே இருந்து நம்முடைய வீடுகளில் இருந்து கொண்டு இன்றைக்கு ஆராதிக்க கூடி வந்திருக்கின்றோம். കഴിഞ്ഞ 1.5 വർഷമായിട്ട് ഞാൻ ഈ പ്രദേശത്ത് എനിക്കൊന്നും ചെയ്യാൻ, എനിക്കുള്ള ആകെ ചെയ്യുവാനുള്ളതെന്ന് പറയുന്നത് വചനം പഠിക്കുക, മറ്റുള്ള നമ്മുടെ കൂട്ടു സഹോദരന്മാരെ ഓർത്ത് ധാരാളമായി പ്രാർത്ഥിക്കുക, ഇങ്ങനെ വല്ലപ്പോഴും ഒരു റേഡിയോ ഒന്ന് TV കാണുക, അല്ലാതെ വേറെ ഒന്നും നമുക്ക് ചെയ്യാനില്ല. கடந்த 1.5 ஆண்டுகளாக பூமியினுடைய இந்த பிரதேசத்திலே நான் இங்கே ஜீவித்து வருகின்ற இந்த நேரத்திலே அதிகமான செயல்கள் ஒன்றும் செய்ய இயலாத வண்ணமாக அதிகமாக வேத வசனத்தை வாசிப்பதும், கூடுமானவரை அதிகமாக நம்முடைய சகோதர சகோதரியை நினைத்து நான் ஜெபிக்கவும், அதே போல கிடைக்கும் நேரத்திலே தொலைக்காட்சி பார்ப்பது மட்டுமே நான் செய்து வருகிறேன். എനിക്ക് യെശയ്യാ പ്രവചനം, എസെക്കിയേൽ, ദാനിയേൽ ഇതെല്ലാം ധാരാളം ഇതിനോട് ചേർത്ത് പഠിക്കുവാനായിട്ട് കഴിഞ്ഞു ഈ കഴിഞ്ഞ നാളുകളിൽ. இந்த கடந்த நாட்களில் இதனோடு சேர்ந்து ஏசாயா, எசேக்கியேல், தானியேல் தீர்க்கதரிசன புத்தகங்களை வாசிப்பதற்கும் அதிக நேரம் கிடைக்கப்பெற்றது. അവിടെയായിരുന്നെങ്കിൽ ഇത്രയും സമയം കിട്ടി. ദൈവത്തിന് എന്തോ പ്രത്യേകമായ ഉദ്ദേശം കൊണ്ടാണ് എന്നെ ഇവിടെ ആക്കിയിരിക്കുന്നതെന്നാണ് ഞാൻ ഉദ്ദേശിക്കുന്നത്, ആഗ്രഹിക്കുന്നത്, വിശ്വസിക്കുന്നത്. நிச்சயமாக இந்தியாவில் இருந்தால் இவ்வளவு நேரம் கிடைத்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே தேவன் என்னை இங்கே வைத்திருக்கின்றார். 1.5 വർഷത്തോളം എന്റെ മക്കളോടുകൂടി ഇവിടെ താമസിക്കാമെന്ന് ഞാൻ നാട്ടിൽ താമസിക്കും ഒരു നാൾ പോലും 6 മാസത്തിൽ കൂടുതൽ വന്ന് താമസിക്കാൻ ഉദ്ദേശിച്ചിരുന്നില്ല. நான் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளாக என்னுடைய மகளோடு சேர்ந்து ஜீவிப்பதற்கு, அது அங்கே நான் வாழ்ந்திருப்பதற்கு ஒருபோதும் நான் நினைத்ததில்லை. அதிகபட்சமாக 6 மாத காலங்கள் மட்டும்தான் அங்கே நான் அவர்களுடன் சேர்ந்து இருந்தேன். ദൈവത്തിന്റെ വഴികൾ അപ്രമേയമാണ്. தேவனுடைய வழிகள் நாம் நினைப்பதற்கும் மேலானவைகளாக இருக்கின்றது. നാം ചിന്തിക്കുന്നതിലും നനയ്ക്കുന്നതിലും ഉപരിയായി നമ്മെ നടത്തുവാൻ കഴിവുള്ള ഒരു കർത്താവാണ് നമ്മുടെ കർത്താവ്. நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நம்மை நடத்தக்கூடிய ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ദൈവജനമേ, നമ്മൾ എല്ലാവരും ആരാധിക്കുന്നുണ്ട് ദൈവത്തെ. தேவனுடைய ஜனமே, நாம் எல்லாரும் தேவனை ஆராதிக்கின்றோம். ഇന്ന് നമുക്ക് നമ്മളെ തന്നെ കംപ്ലീറ്റ് ശോധന ചെയ്യാം. എന്റെ ആരാധന ഏത് നിലവാരത്തിലേക്ക് ഞാൻ ഉയർത്തിയിട്ടുണ്ട്. இன்றைக்கு நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்ப்போம். நம்முடைய ஆராதனை எந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறது என்பதை பார்ப்போம். നമ്മുടെ പ്രാർത്ഥന സ്റ്റോർ ചെയ്യുന്ന ഒരു സ്ഥലം ഹെവനിലുണ്ട്. நம்முடைய ஜெபங்கள் பரலோகத்திலே சேகரித்து வைக்கப்படக்கூடிய ஒரு இடம் உண்டு. അത് ധൂപവർഗമായി നമ്മുടെ ദൈവസന്നിധിയിൽ, കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ അർപ്പിക്കുന്നുണ്ട്. அது தூபவர்க்கமாக கர்த்தருடைய சன்னிதானத்திலே அர்ப்பிக்கப்படுகின்றது. നമ്മുടെ എല്ലാ പ്രാർത്ഥനയും അവിടെ എത്തുന്നില്ല. நம்முடைய எல்லா ஜெபங்களும் அங்கே சென்றடைவதில்லை. കർത്താവേ, എനിക്ക് അത് വേണമേ, എന്റെ കുടുംബത്തിന് അത് വേണം, എന്റെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് അത് വേണമേ, അത് മാത്രം, അത് വേണേ എന്നുള്ള പ്രാർത്ഥനയൊക്കെ പലതും അങ്ങ് എത്താതെ പോകും. ஆண்டவரே, எனக்கு இது வேண்டுமே, எனக்கு அது வேண்டுமே, எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு இது வேண்டும், அது வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேண்டும் என்று கேட்கிற அநேக ஜெபங்கள் அங்கே சென்றடைவதே இல்லை. Praise and worship is the main act of a believer. ஒரு விசுவாசியினுடைய பிரதானமான செயல் என்று சொல்வது துதி ஆராதனையாகும். അതാണ് അവിടെ സ്റ്റോർ ചെയ്യുന്നത്. அதுதான் அங்கே சேகரித்து வைக்கப்படுகிறது. ദൈവത്തിന്റെ നാമത്തെ എത്രമാത്രം നാം ഭയപ്പെടുന്നു, தேவனுடைய நாமத்துக்கு எவ்வளவு அதிகமாய் நாம் பயப்படுகின்றோம். അത് ഞാൻ പറയാനുള്ള കാരണം, ഇന്ന് ദൈവഭയം ഒട്ടുമില്ലാത്ത ഒരു ലോകത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. அதை சொல்வதற்குரிய காரணம் என்னவென்றால், தேவ பயம் இல்லாத இருக்கக்கூடிய വിശ്വാസികളുടെയിലും ദൈവഭയം ഇല്ലാതായി തീർന്നിരിക്കുകയാണ്. அது விசுவாசிகளுடைய மத்தியிலும் தேவ பயம் மற்றவர்களாக இருக்கின்றோம். സഭകളൊക്കെ പോകുന്ന പോക്ക് കണ്ടാൽ നമുക്കൊന്നും പറയാൻ പറ്റില്ല, എവിടെ ചെന്ന് അവസാനിക്കുമെന്ന്. திருச்சபையை செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கின்ற வேளையிலே அது எங்கே சென்று முடிவடையும் என்று நாம் அறியாதிருக்கின்றோம். അതിൽ അറ്റ്ലീസ്റ്റ് നമ്മൾ ആരും പെടാതെ വണ്ണം, നമ്മുടെ സഭ പെടാതെ വണ്ണം നാം വളരെ ജാഗ്രതയോടെ നമ്മുടെ കർത്താവിന്റെ വരവ് ഇന്നല്ലെങ്കിൽ ഏത് ദിവസം വേണമെങ്കിലും വരാമെന്നുള്ള ഓർത്തുകൊണ്ട് നാം ജാഗ്രതയോടെ കർത്താവിനെ സേവിക്കാം. அதிலே குறைந்தபட்சம் நாமும் நம்முடைய திருச்சபையும் அதில் அகப்பட்டு விடாமல் நாம் கர்த்தருடைய வருகையானது எப்பொழுது வேண்டுமானாலும், இன்றோ நாளை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற ஒரு நினைவோடு கூட கர்த்தருக்கென்றும் உத்தம உண்மையாக நாம் ஜீவிப்போம். നാം ഈ ജഡത്തിലാണ് ജീവിക്കുന്നത്. കുറവുകൾ വളരെ വന്നു പോയിട്ടുണ്ട്. நாம் மாம்சத்தில் தான் ஜீவிக்கின்றோம். அநேக குறைவுகள் வந்து சென்றிருக்கின்றன. എന്നാൽ നമ്മുടെ കുറവുകളെ ദൈവസന്നിധിയിൽ ഏറ്റുപറയുവാനായി കർത്താവ് ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലുണ്ട്. நம்முடைய குறைவுகளை கர்த்தருடைய சன்னதியில் ஏறெடுப்பதற்கு ஆண்டவர் நமக்கென்றும் பரிந்து பேசுவதற்காக இருக்கின்றார். നമ്മളത് എത്രമാത്രം കർത്താവിനോട് അറിയിക്കുന്നു, കർത്താവെ ഇന്നിന്ന കുറവുകൾ എൻ്റെ ഈ കഴിഞ്ഞ ഒരു പകൽക്കാല ജീവിതത്തിൽ വന്നു എന്നുള്ളത് അത് പൂർണ്ണമായി അറിയിച്ച് മുക്തി പ്രാപിക്കേണ്ടിയിരിക്കുന്നു.
ஆண்டவரே, கடந்த நாளிலே இப்படிப்பட்ட குறைகள் என்னுடைய வாழ்க்கையில வந்து போயிருக்கிறது என்று சொல்லி நாம் அவருடைய சன்னிதானத்திலே உண்மை உத்தமமாக அறிக்கை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். എന്നെ ഏറ്റവും ഞാൻ പഠിച്ചു വന്നപ്പോൾ മനസ്സിലാക്കിയ ഒരു കാര്യം ദൈവത്തിന്റെ 7 ആത്മാവ് എന്നുള്ള വിഷയത്തെയായിരുന്നു. അവിടെ 3 എഴുതിയിട്ടുണ്ട് ഈ വെളിപാട് പുസ്തകത്തിൽ. ദൈവത്തിന്റെ 7 ആത്മാക്കൾ. நான் அதனை கற்றுக்கொண்டு வந்த நேரத்திலே தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்கின்ற விஷயத்தை பற்றி இங்கே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நான் அதனை கற்றுக்கொள்ள முடிந்தது. അത് പഠിച്ചു വന്നപ്പോഴാണ് യെശയ്യാ പ്രവചനം 11:2 എടുത്ത് ഒന്ന് വായിച്ചാൽ കൊള്ളാം. അത് കഴിച്ചാൽ ഞാൻ നിർത്തിക്കളയാം. அதை வாசித்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்து பின்பு நிறைவு செய்வோம். ദൈവത്തിന്റെ 7 ആത്മാക്കൾ അവിടെയാണ് നാം കാണുന്നത്. ഇവിടെ പറയുന്നുണ്ടെങ്കിൽ എവിടെ വെരിഫിക്കേഷൻ നമുക്ക് അറിയത്തില്ലായിരുന്നു. தேவனுடைய 7 ஆவிகளை பற்றி அங்கே நாம் வாசிக்கின்றோம். 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். 7 ആത്മാക്കൾ ദൈവത്തിന്റെ ഉണ്ട്. അതിൽ 6 ഇവിടെ മെൻഷൻ ചെയ്തിട്ടുണ്ട്. 1 പരിശുദ്ധാത്മാവാണ്. இங்கே தேவனுடைய 7 ஆவிகள் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. அதில் 1 இங்கே பரிசுத்த ஆவியானவராய் குறிப்பிடப்படுகிறது. അതാണ് നമുക്ക് പറയുന്നത്. ഇവിടെ ഒന്നാമത്തെ ഇത് വെളിപ്പാട് 5ാമത്തെ വാക്യം വായിച്ചാൽ 4ന്റെ അവസാനത്തിൽ പറയുന്നുണ്ട് 7 ആത്മാക്കളുടെ പക്കൽ നിന്നു. அது 7 ஆவிகளுக்கு அருகில் நின்று என்று 4வது வசனத்திலே അവിടെ പറയുന്നുണ്ട്. അതിനുശേഷം 5ാമത്തെ 4ാമത്തെ അധ്യായങ്ങളിലും പറയുന്നുണ്ട്. அதன் பின்பு 4ம் 5வது அதிகாரத்திலும் அதை குறித்து நம்மால் வாசிக்க 4ന്റെ 5 4ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனம். 5ஆம் அதிகாரത്തിന്റെ 6 7 7 ஸ்பிரிட் ஆஃப் தி லார்ட். 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ம் 7வது வசனத்திலும் ഈ 7 ആത്മാക്കൾ കണ്ടുപിടിക്കാൻ കുറെ പഠിച്ചു. അതുകൊണ്ട് അത് മനസ്സിലാക്കി. இந்த 7 ஆவிகள் என்ன என்பதை பற்றி கண்டறிவதற்கு அதிகமாய் தியானித்தேன். அதை பின்பதாக கண்டறிந்து கொண்டேன். அது ஞானത്തിന്റെ ആത്മാവ്, அது ஞானத்தை அருளும் ஆவி. വിവേകത്തിന്റെ ആത്മാവ്, விவேகத்தினுடைய ஆவி. ആലോചന പറഞ്ഞു തരുന്ന ഒരു ആത്മാവ്, ஆலோசனையை சொல்லக்கூடிய ஆவி. നമ്മുടെ ബലത്തിന്റെ ആത്മാവ്, ബലം, ആത്മീകമായ ബലം, ஆவிக்குரிய பலனை அருளும் ஆவி. പരിജ്ഞാനത്തിന്റെ ആത്മാവ്, அறிவை அருளும் ஆவி. യഹോവ ഭക്തിയുടെ ആത്മാവ്, கர்த்தருக்கு பயத்தையும் பக்தியும் அருளக்கூடிய ஆவி. ഈ 7 ആത്മാവിന്റെ, ദൈവത്തിന്റെ 7 ആത്മാവിന്റെ മുൻപിൽ ആണ് നമ്മുടെ വർഷിപ്പ് മുഴുവനും അവിടെ ഓഫർ ചെയ്യുന്നത്. നമ്മൾ ഓർത്തുകൊള്ളണം. இந்த தேவனுடைய 7 ஆவிகளுக்கு முன்பதாகத்தான் நம்முடைய ஆராதனை உண்டு என்பதை பற்றி நாம் உணர்வுடைய காணப்பட வேண்டும். അതുകൊണ്ട് എത്ര നാൾ ഇനി നാം ഈ ലോകത്തിൽ ഉണ്ടെന്ന് നമുക്കറിയില്ല. ஆகவே எத்தனை நாட்கள் இந்த பூமியில நாம் ஜீவிப்போம் என்று நமக்கு தெரியாது. എത്ര നാളിരുന്നാലും നമ്മുടെ ആത്മീകമായ ജീവിതം വളരെ ശുദ്ധീകരിച്ച് വിശുദ്ധമായ ജീവിതത്തോടുകൂടിയുള്ള ആരാധന നമുക്ക് കഴിക്കാം. எத்தனை நாட்கள் நாம் இந்த பூமியிலே ஜீவித்தாலும் இருக்கக்கூடிய நாட்கள் முழுவதுமாக கர்த்தருக்கு பரிசுத்தமாய் நாம் ஜீவிப்போம். അത് കർത്താവിന് പ്രസാദം വരും. തന്നെയുമല്ല, നാം അവന്റെ സന്നിധിയിൽ നിൽക്കുമ്പോൾ എത്രയോ പ്രതിഫലങ്ങൾ കാണും എന്നുള്ളതിന് യാതൊരു സംശയമില്ല. அதற்கு கர்த்தர் நிச்சயமாய் பிரதிபலனை தருவார். அவருடைய சந்நிதியில் நான் நிற்கும் பொழுது அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் தருவார். ആ പ്രതീക്ഷയോടുകൂടി നാം വളരെ പ്രത്യാശയിൽ ജീവിക്കുന്ന ഒരു കൂട്ടരാണ്. நாம் மிகுந்த நம்பிக்கையோடு ஜீவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அந்த எதிர்பார்ப்போடு நாம் வாழ்வோம். അതുകൊണ്ട് കർത്താവ് നമ്മെ എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. അവന്റെ വലിയ നാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ആമേൻ. அவருடைய வல்ல நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரிசுத்த பரமபிதாவே, மறுபடியுமாக தேவ சமூகத்திலே ஒருமித்து கூடவும் ஆண்டவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவும் எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை மறுபடியும் எங்கள் வாழ்க்கை நாட்களிலே கொடுத்தீர். எங்களுக்கு கூட்டி கொடுத்த இந்த நாளுக்காகவும் எங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியத்திற்காகவும் ஆவிக்குரிய நிறைவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே தேவரீர் எங்களை அற்புதமாய் நடத்தினீர். ஆண்டவரே, நீர் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீர். உம்முடைய தயையும் கருணையும் கிருபையும் வெளிப்படுத்தினீர். நாங்கள் பாக்கியசாலிகளாய் இந்த நாட்கள் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இப்பொழுது கூட உம்முடைய தாசரின் மூலமாக எங்களுக்கு நீர் கொடுத்த ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
வெளிப்படுத்தின புஸ்தகத்தின் மூலமாக நீர் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற வேத வாக்கியத்தின்படியாக எங்கள் வாழ்க்கையிலே நீர் பழையவைகளை ஒழித்து புதியவைகளை உருவாக்கினீர். ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறது போல ஆண்டவரின் நீர் படைத்து உலகத்தையும் ஆண்டவரே பழையவைகளை ஒழித்து விட்டு புதியவைகளை உருவாக்குகிறவராய் சகலவற்றையும் புதுப்பிக்கிறவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, ஆதியோடந்தமாக நாங்கள் பல காரியங்களை சிந்தித்தோம். ஆதியிலே இருந்ததை எல்லாம் ஆண்டவரே நீர் மாற்றுகிறீர். காரணம், ஆதாமினுடைய பாவத்தினாலே அனைத்தும் அழிக்கப்பட்டது, கெட்டு போனது. ஆனால் கர்த்தாவே, பாவ பரிகாரம் செய்த பின்னதாக சிலுவைக்கு இந்த பக்கமாக எல்லாம் ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்டது. ஆண்டவரே, இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நாங்கள் தரிசிக்க போகிறோம். நாங்கள் புதிய எருசலேமில மணவாட்டி திருச்சபையாக உம்மோடு கூட வசிக்க போகிறோம். நித்தியானந்த பேர் வாழ்வு எங்களுக்கு கிடைத்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவகுமாரன் சிலுவையிலே தன்னுடைய ஜீவரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை எங்களுக்காக தந்து பிராணனை மரணத்தில ஊற்றினதினாலே இன்றைக்கு நாங்கள் மறுவாழ்வு பெற்றிருக்கிறோம். உம்மோடு கூட ஆண்டவரே சுதந்திர வீதத்தை பெற ஒரு நாள் நாங்கள் எழுந்து வர போகிறோம். உம்மை நாங்கள் காண்போம், நித்தியத்தில் உம்மோடு இருப்போம். கர்த்தாவே, இந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருப்பதினாலே அதற்கு ஏற்றபடியாய் உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரை காண்கிறதெல்லாம் ஆண்டவரே மாயை, அது அழிந்து போகும். கர்த்தாவே, காணாததோ நித்தியம் என்று வாசிக்கிறோம். ஆகவே காணாதவைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிற நாங்கள் பயபக்தியோடு ஆண்டவரே இந்த அழிந்து போகிற மாறி போகிற உலகத்திலே வாழ கிருபை தாரும். எங்களுக்கு அதிகமான பயபக்தியின் ஆவியை தாரும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரே 7 வகையிலே ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தினீர். கர்த்தாவே, ஆவியானவருடைய 7 பண்புகளையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அதிலே தெய்வ பக்தியின் ஆவியோடு கூட இந்த நாட்களில் தொடர்ந்து வாழ கிருபை தாரும். உடைய தாசனையும் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். அங்கே இருக்கும் இடத்திலே ஆண்டவரே நீர் அவரை எடுத்து பயன்படுத்தும் உடைய மகிமைக்காக இன்னும் ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சரீர பலவீனங்கள், ஆண்டவரே வயோதிபத்தினுடைய எந்த பலவீனங்களும் வந்து சேராதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் சபையில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளையும் விசுவாச குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதியும். சிறியோர், பெரியோர், வாலிபர்கள், அதை போல கர்த்தாவே நோய் பலவீனமானவர்கள், இப்படிப்பட்ட அனைத்து தேவ பிள்ளைகளையும் ஒரு விசை கூட தேவ பார்வைக்கு நாங்கள் நிறுத்துகிறோம். கிருபாசனத்தண்டையிலே கொண்டு வந்து உயர்த்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலைக்காய் நன்றி. நாங்கள் கர்த்தாவே பிரிந்து போனாலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக. மறுபடியும் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடுகிற ஆண்டவரின் நாள் வரைக்கும் உம்முடைய கிருபையும் பாதுகாப்பும் உம்முடைய அருளும் ஆசீர்வாதமும் ஏழை ஜனங்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் மேல் இருக்கும்படியாய் வேண்டுகிறோம். சகலமும் எங்களுக்காக ஜீவன் தந்த ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உமக்கு ஏறெடுக்கிறோம். அன்புள்ள பரமபிதாவே, ஆமென்.